வீரா படத்துக்காக இளையராஜா போட்ட 2 பாடல்களை ரஜினிகாந்த் பிடிக்கலன்னு சொல்லிட்டாராமே. வீரா வந்து ஒரு நல்ல அனுபவம். திடீர்னு ஒரு நாள் அப்பா வந்து போய் ரஜினி சார் வீட்டுக்கு கூட்டு வா அப்படின்னாங்க. நம்மளுக்காக தியேட்டர் எடுத்துகிட்டு போனால் ரஜினி சார் வந்து ரெடியாக நிற்கிறாங்க. வீட்டுக்கு வந்து அப்போ தான் வீட்டுக்கு வந்து தான் நம்ம படம் பண்ணுறோம், வீரா பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து டிசைட் ஆகுது. மறுநாள் சாயங்காலமே வந்து உட்லண்ட்ஸில் தான் அதுவும் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணது. அது ஒரு நல்ல ட்ராவல். ஏன்னா அது ஒரு தெலுங்கு படம் ரீமேக், மோகன் பாபு சார் பண்ணது. அதில் வந்து நிறையா விஷயங்கள் அப்பா வந்து தமிழுக்கு ரஜினி சாருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதை, ஏன்னா அதில் சுரேஷ் கிருஷ்ணா சார் கதையே பிடிக்கல. அப்புறம் அப்பா அதை மாற்றி சொன்னோன்னே சுரேஷ் கிருஷ்ணா சார் அதுக்கு ஓகே சொல்லி ஷூட்டிங் போயாச்சு. கொஞ்சம் சாங் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. அதே மாதிரி மலைக்கோவில் சாங்க்கு வந்து ஃபஸ்ட்டு போட்டிருந்த சாங் வந்து முன்னம் செய்ததவும் உன்னை என் அருகில் சேர்த்ததுன்னு, அதுவும் நல்ல பீட்டோட பியூட்டிஃபுல்லாக இருந்த ஒரு சாங். 2 சாங் ரஜினி சாருக்கு என்னமோ இந்த 2 சாங்கும் பிடிக்கல. முன்னம் செய்ததவும் சாங்கும் பிடிக்கல, கொஞ்சம் சிச்சுவேஷனும் பிடிக்கல. ஏன்னா தெலுங்குல பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ஆலாப் மாதிரி வச்சு நாகேஷ் சாருக்கும் மோகன் பாபு சாருக்கும் வந்து ஒரு பயங்கர ஸ்வரங்கள்லாம் பாடி ஒரு கர்நாடிக் மியூசிக் எல்லாம் பாடி ஒரு பெரிய ஒரு அந்த காலத்தில் நம்ம அந்த திருவிளையாடல் பானபத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு போட்டி சாங் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து ரஜினி சாருக்கு பயங்கரமாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு என்னென்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக அங்கே இருந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஒரு மெலடியில் ஒரு கொஞ்சம்னு சொல்லி போவே, சிச்சுவேஷனே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஒரு லைட் மியூசிக் கான்செப்ட் மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவருக்கு அதில் வந்து ஒரு இருந்துங்க. இப்போ அப்பாட்ட வந்து ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி இந்த சாங்கு கொஞ்சம் அப்பா எப்பவும் நீ பண்ணு ரஜினி போட்டு பார்ப்போம், நல்லா இல்லைன்னா வேறு சாங் ஷூட் பண்ணிப்போம். இது வந்து அப்பாவோட யூஸ்வல். அவருக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா பண்ணுவோம், பிடிக்கலன்னா அப்புறம் மாற்றிக்கலாம் என்ன இப்போது சரின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணாங்க. அப்போ வந்து அந்த 2 சாங்கில் வந்து சரி ஒரு சாங்கை வந்து ரஜினி சாரோட இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிக்கலாம், ஒரு சாங் வந்து இப்போ ஏன்னா கொஞ்சம் அப்பா ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க, அதை மாத்திரத்தில் வந்து அவங்க அப்பா தயாராகல. சரி அதனால என்ன பண்ணாங்க, ராஜா சார்கிட்ட போயிட்டு சாங்கை மாற்றலாங்கன்னா ராஜா சாருக்கு வந்து அதில் வந்து என்னென்னா ஏன் இது சாங் நல்லா தானே இருக்கு. அப்பா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இது இப்படி சொல்கிறாரு அவர் ரஜினி சார் சொல்கிறாரு, அதனால் வந்து நம்ம இந்த சாங்கை மாற்றணும், நல்லா ஹெவி ரிதமாக கேட்குறாரு, அதெல்லாம் டன் 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 ஃபுல்லாக ஹெவி ரிதம் தானே அப்படின்னு சொல்லி அடித்தது தான் அந்த சாங். அதில் வந்து பயங்கர ஹாப்பி ரஜினி சார். மலைக்கோயில் வாசல் சாங்கில் கொஞ்சம் சாங் மட்டும் கொஞ்சம் அவருக்கு ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்தது. கொஞ்சம் சாங்கில் ஷூட் பண்ணி எல்லாம் போட்டு பார்த்தா அந்த சாங் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். மலைக்கோயில் வாசலும் பெரிய ஹிட் ஆச்சு. பட் கொஞ்சம் சாங் வந்து வேற லெவலில் ரீச் ஆகி பெரிய லெவலில் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதில் அப்பா ரஜினி சார் என்கிட்ட ஒரு ஆக்சுவலாக வேற ஒரு விஷயமா நாங்கள் அப்பாவை பற்றி பேசும்போது ரஜினி சார் சொன்னார், சில விஷயங்கள் வந்து பஞ்சு சார்ட்ட ஆர்கியூ பண்ணுறதே வேஸ்ட் சுபு. ஏன்னா எகெயின் அண்ட் எகெயின் ஹி ப்ரூவ்ட் இட் ரைட். Again and again he proved it right. 6லேருந்து வரை பண்ண வேணாம்னு சொல்லும்போது 6லேருந்து வரை சூப்பர் ஹிட் ஆகிறாரு. எங்கேயோ கேட்டகரியில் செட் ஆகுமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன், எங்கேயோ கேட்டகரியில் சூப்பர் ஹிட் ஆகுது. ஸோ அவர்கிட்ட அதுக்கு மேலே நான் பேசுறதுல வந்து ஆர்கியூ பண்ணல. அதனால தான் சில விஷயங்கள் நான் வந்து சார் எனக்கு தோன்றதை சொல்லுவேன். பட் ஹீ ப்ரூவ்ட் இட் அகெயின் ரைட் அண்ட் அகெயின் ஹீ ப்ரூவ்ட் இட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க ரஜினி சார். இது மாதிரி பெரிய ப்ராஜெக்டுகள் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வரும், இது சரியில்லை. யார் கூடயுமே எனக்கு தெரிஞ்ச அப்பா கருத்து வேறுபாடு வந்ததா எனக்கு. ஏன்னா ரஜினி சாரும் சரி கமல் சாருமே சரி ஓரளவுக்கு அப்பாவோட ட்ராவல் ஆகி அப்பா, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அப்பா பண்ணுவாங்க. அது வந்து அப்பாவோட மிகப்பெரிய பலம். அப்படியே அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கூட அது நல்ல விஷயம் இருந்தால் அப்பா எப்பவுமே எடுத்துப்பாங்க. இல்லை நான் சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்கிற டைப்பும் அப்பா கிடையாது. ஸோ அதனால தான் இவ்வளோ வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ண முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ படங்கள் அவங்களோட அதனால தான் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நிறுவனத்தில் தான் ஜோதிகா வந்து முதலாக தமிழில் அறிமுகமானார். அந்த படம் தான் ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய சரிவை பஞ்சார் நடத்தி கொடுத்த படம். அப்பா வந்து 2 விஷயம் சொல்லுவாங்க என்கிட்ட. ஒன்று, ஒருத்தரை நம்பி எதையும் கொடுக்கக்கூடாது, கொடுத்துட்டா கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அது ஒன்றாவும் இல்லாமல் அவங்கள்தாவும் இல்லாமல் போயிடும். நம்ம பண்ண வெளிக்கதையை நாங்கள் பண்ணது வந்து நம்ம பண்ணது பிஏ ஆர்ட்ஸில் வந்து 3 படம் தான். பூவலம் கேட்டுப்பார், காதல் சாம்ராஜ்யம், மாயக்கண்ணாடி. 3ம் ப்ரூவ்ட் ராங். அதோட தான் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணேன். இனி நம்ம கதைகள் பண்ணால் படம் பண்ணுவோம், இல்லைன்னா வெளிக்கதைகளோட படம் பண்ண வேணாம். ஏன்னா நம்மளுக்கு ஏன்னா இது வரைக்கும் எப்படி நம்ம ப்ரொடக்ஷனில் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அப்பாவோட கதை, முத்துராமன் சாரோ கேஆர் சாரோ சுரேஷ் கிருஷ்ணா சாரோ டேரக்டர். ஸோ இப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று கூட ஆகுதுன்னா இப்போ அப்பாட்ட சொன்னால் இதை இப்படி மாற்றிக்கலாம்ப்பா, இது இப்படி வச்சுக்கலாம்னு டேரக்டரை கூப்பிட்டு பேசிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் போயிட்டு ஸோ கண்ட்ரோலில் இருந்தது ப்ரொடக்ஷன். அந்த கண்ட்ரோல் வந்து வெளி டேரக்டர் வெளி கதைன்னு போகும்போது நம்ம கையை விட்டு போச்சுங்கிறத கொஞ்சம் லேட்டாக உணர்ந்தோம். அது கொஞ்சம் ஃபஸ்ட்டே உணர்ந்துருந்தோம்னா சில விஷயங்கள் வந்து அன்றைக்கே தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அது உணர்ந்தது கொஞ்சம் லேட்டானதுனால வந்து, ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ளே போய் டெய்லி நீ என்ன பண்ணுற, எனக்கு ரஷ் போட்டு காமி, அந்த சீன் என்ன பண்ணியிருக்க, இந்த சீன் என்ன பண்ணிருக்க, அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். அவங்களா வந்து இந்த கதையில் இந்த இப்படி இருக்குது, இது இப்படி வச்சுக்கலாமான்னு கேட்டால் அதை நல்லா ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. பட் அவங்க யாருமே வந்து கேட்கல. ஆனால் வசந்த் சார்கிட்ட வந்து அப்பா சொல்லும்போது வந்து அந்த ஒரு விஷயம் வந்து சரியாக ஒரு அன்ஃபினிஷ்டாக இருக்கிற மாதிரி இருக்க வசந்த் சார். அப்போ செல்வராஜ் சார் ஆரம்பிச்சாங்க, சரி என்கிட்ட பேசுறது தான் உனக்கு வந்து, ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்பாவை சீனியராக பார்க்க ஆரம்பிச்சு ஒரு
ஜாலியாக ஜோவியலாக பேச முடியாதுங்கிற ஒரு ஃபீலிங்கில் வந்து சில பேர் இது பண்ணி ஒரு மரியாதைக்குரிய இடத்துக்கு வச்சுட்டு ஒதுங்க ஆரம்பிச்சாங்க. அவர்கிட்ட போய் நம்ம சொல்லிட்டு அவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது, அது மீறி நம்ம செய்ய முடியாதுங்கிற அந்த ஒரு சின்ன பயங்கள்லாம் இருந்தது. அப்போ செல்வராஜ் அங்கிள் கூப்பிட்டு அப்பா சொன்னாங்க அவனுக்கு அதை கரெக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி செல்வராஜ் அங்கிள் அனுப்பிச்சாங்க. ஸோ செல்வராஜ் அங்கிளும் என்ன முடியுமோ அவங்க இது பண்ணாங்க. பட் வசந்த் சார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அவருடைய கதையில் அவர் கொஞ்சம் இதுதான் சார் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுல கான்ஃபிடண்ட்டாக அடமெண்ட்டாகவும் இருந்தார். ஸோ அதனால வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் வர ஆரம்பிச்சிச்சு. நான் அப்பாட்ட வந்து கற்றுக்கிட்ட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அப்பா இந்த படம் ஓகேப்பா நம்மளுக்கு ஒரு 50 ரூபா லாபம் வரும், அப்படியா அப்பா இது போச்சுப்பா ஒரு 50 ரூபா போயிடும், அப்படியா. இந்த அப்படியாவுக்கு வந்து ஒரு மீட்டர் மேலேயும் இருக்காது கீழே இருக்காது, அதில் ஷாக்கும் இருக்காது, மாடலேஷன் தான், அவ்வளோதான். ஷாக்கும் இருக்காது சந்தோஷமும் இருக்காது. வந்துச்சு போச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். நான் கூட கேட்பேன், நம்ம யார்கிட்ட கேட்கலாமாப்பா, எதுக்கு போய் கேட்கணும், அவங்களுக்கா தெரியும், அவங்க பண்ணணும், பண்ணலையா அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லையே, நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து அதனால தான் அந்த காதல் சாம்ராஜ்யம்லாம் பண்ணுறதுக்கு அட்டம் பண்ணுவோம். என்னென்னா ஒரு புதுசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், நிறையா நியூ ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாமே நியூ ஃபேஸை வச்சு பண்ணி அகத்தியன் சார் வந்து ஒரு லைன் சொன்னார். லைனாக அப்பாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ட்ரீட்மெண்ட்டாக வரும்போது அப்போ வந்து அவருக்கு அகத்தியன் சாரோட ட்ரீட்மெண்ட் பேட்டர்ன் மாறிச்சு. நம்ம கோகுல் சீதை பார்க்கும்போதோ இல்லை காதல் கோட்டை பார்க்கும்போதோ நம்ம அதை பிடிச்சி தான் வந்து நம்ம பண்ணோம். ஸோ அது வந்து வேற ஒரு பேட்டர்னில் பண்ணார். சரி இது ஒரு புதுமையான ஒரு விஷயமா பண்ணுறாரு, ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லி தான் பார்த்தோம். பட் ஆனால் அப்பாவை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே எதுக்குமே கலங்கினதே கிடையாது. எதை பற்றியுமே வந்து அவர் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து இப்படி ஆயிடுச்சு, நம்ம இப்படி இருந்திருக்கலாமே, நம்ம அப்படி பண்ணியிருக்கலாமே, அதெல்லாம் எதுவுமே வந்து அவர் வருத்தப்பட்டதே கிடையாது. அவருக்கு அது பெருசாக பாதிக்கவும் இல்லை. நம்ம நினச்சதெல்லாம் செஞ்சோம், சில விஷயங்கள் ஜெயிச்சிச்சு, சில விஷயங்கள் ஜெயிக்கல, அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. ஜெயிச்சதுக்கும் நம்ம பொறுப்பு இல்லை, தோற்றதுக்கும் நம்ம பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு டைப். எதையுமே பெருசாக மனசளவில் பாதிக்கிற அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க. ராதிகா அவங்க கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னது உண்மையா? ஆக்சுவலாக என்னென்னா வந்து நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன், கலா மாஸ்டர்ட்ட, அது எல்லாமே நடந்தது ஒரு பக்கம். பட் ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து மைண்ட் எங்கேயுமே டைவெர்ட் ஆகலை. ஏன்னா நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை இதுன்னு ஒரு 2005 மாயக்கண்ணாடி முடிகிற வரைக்கும் இப்போ மாயக்கண்ணாடியிலையுமே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தேன் எல்லாம். ஒரு நாள் சும்மா உட்காந்துருந்தேன் ஆஃபீஸில், கனி வந்தார் வேகமாக. கனி வந்து அண்ணே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ நாளைக்கு ஒரு 2 நாள் ஷூட்டிங் வா, ஒருத்தன் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டான், நிறைய இங்கிலீஷ்லாம் பேசணும், ராதிகா மேடமோட நடிக்கணும், உனக்கு தெரியும் அக்கா பற்றி, அவனாச்சும் வச்சு நான் தத்தா புத்தானா, எனக்கும் இங்கிலீஷ் தெரியாது, கழிவு ஊற்றிடும், நீ கொஞ்சம் வா, எனக்கு அந்த இங்கிலீஷ் டயலாக் எல்லாம் கொஞ்சம் எழுதி நீயே நடிச்சிரு அப்படின்னா. நான் இப்போ வேறு வேலையை பாரு, இந்த படம் முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து கிழியுதுங்க, 2 நாள் தானே வானேன் அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 நாள் போயிட்டு போனால் செட்டில் போனால் ராதிகா இவன் கூட நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது. என்னடா நீ நடிக்க போறியா அப்படிங்கிறது. அக்கா எனக்கு தெரியாது, கூப்பிட்டது உன் டைரக்டரு, டைலாக் எழுத சொன்னால் எழுதியிருக்கேன், இங்கிலீஷில் வேணும்னு சொன்னான்னு சொல்லி. சரி ஓகே. கனியை நானும் பல வருஷங்களாக அந்த டைமில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த நல்ல தம்பிங்கிற ஒரு கேரக்டர் ஜஸ்ட் ஒரு 2 days தான் வரணுங்கிறது தான் அதோட ஐடியா. போய் நடிச்சாச்சு, வந்தாச்சு. அப்புறம் ஏதோ கனி சொல்லிச்சு இன்னும் ஒரு நாள் வேணும்னா அந்த கேரக்டர் ஃபினிஷ் பண்ணும். அது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு பிறகு அந்த கேரக்டருக்கு. அப்போ எங்களுக்கு அது பெருசாக தெரில. அப்புறம் அக்கா என்ன சொன்னாங்க, இல்லை சுப்பு இருக்கட்டும், அது ஏதோ கொஞ்சம் ஸ்பார்க் ஆகுது, சுப்பு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, முழுக்க எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அக்காவே பண்ண ஆரம்பித்தாங்க. கனியும் ராதிகா அக்காவுமே வந்து அப்போ லியாகத் சார் டைலாக்கு, ராஜ் பிரபு சார் ரைட்டரு. ஸோ இவங்க 4 பேரும் சேர்ந்து எனக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வர மாதிரியே பண்ண ஆரம்பித்தாங்க. அது கடைசியில் பார்த்தா மெயின் வில்லன் ஆனதில்ல, ராதிகா அக்காவுக்கு மெயின் வில்லன் ஆகி அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 எபிசோட்னு போக ஆரம்பிச்சா ஒரு 300 எபிசோட் 350 எபிசோடில் போய் நல்ல தம்பிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு பெரிய ரீச் ஆச்சு. ஆமாம், ரொம்ப பெருசாக ரீச் ஆச்சு. அரசியலில் வந்து ராதிகா அக்காவோட வில்லனாக பண்ணது. இதில் பெரிய காமெடி என்னென்னா, ஒரு வாட்டி நானும் அக்காலாம் வந்து மலேசியா போயிருந்தோம். மலேசியா போனால் நானும் அக்கா, ஸ்ரீபிரியா அக்கா எல்லாரும் தான் போயிருந்தோம். 75 years ஆஃப் தமிழ் சினிமா. ஒரு கும்பல் வந்து குதுன்னு வர ஆரம்பிச்சது. நான் சொன்னேன் அக்காட்டா, அக்கா நீங்கள் கிளம்பிடு, வந்து ஃபோட்டோ கிட்டான்னு ஆரம்பிச்சாங்கன்னா டார்ச்சர். அப்போ நான் ரெடான்லேயும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இங்கே மாயக்கண்ணாடியோட ஸ்டாப் பண்ணிவிட்டு 2006 வந்து ரெடானில் ஜாயின் பண்ணிட்டேன், அக்காவோட இருக்கேன். அக்காட்ட நான் சொல்கிறேன், நீ போயிடுக்கா, நான் எல்லோரையும் செக் பண்ண, நான் கூப்பிட்டு வந்துடுறேன், நீ கிளம்பு அப்படின்னு. அக்கா அப்படி நகர்ந்தாங்க, கூட்டம் டைவர்ட் ஆச்சு. என்னடான்னா எல்லாம் எனக்கு வருது, நல்ல தம்பி வித் யூ ஃபோட்டோன்னு எல்லாம் சுற்றிட்டு எதிர்பார்க்காத அக்காட்ட கேமரா கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். நேரண்டா டே நேரண்டா. ஸோ அது வந்து அப்படி அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே அந்த கேரக்டரோட ரீச் அப்போ தான் வந்து ஆக்சுவலாக அப்போ அரசி ஆன் ஏர் போயிட்டுருக்கு. நாங்கள் இப்போ மலேசியாவிலாம் ஷூட் பண்ணுறோம் அரசி. அப்போ வந்து உங்களுக்கே தெரியுது, ஓ நம்ம இவ்வளோ ரீச் ஆகிருக்கோமான்னு. அப்பாவுக்கும் அப்பாவும் அப்போ அது வந்து பார்ப்பாங்க டிவியில், அப்பாவுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து நீ முன்னாடியே சொல்லிருக்கலாமே நடிக்கணும்னு. நான் நடிக்கணும்னு தானே வந்தேன், எங்கே கேட்டீங்க.
நல்லா தான்ப்பா பண்ணுற அப்படின்னாங்க. ஸோ இது வந்து இப்படி தான் நடிக்கணுங்கிற திருப்பி வந்துச்சு. அப்போது நான் ரெடான்லேயே இருந்ததுனால எனக்கு அது ப்ராப்ளமாக இருக்கல. ஏன்னா ரெடான்லேயும் என் டேட்டுக்கு வந்து அட்ஜஸ்ட், இப்போ அக்கா எப்படின்னா வந்து காலைல அக்கா ஒரு 9-10 போச்சுன்னா ஒரு 2 வந்துடும். காம்பினேஷன் இருந்ததுன்னா ஆஃபீஸில் அக்கா வந்து இந்த வேலை இருக்குன்னா அந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு ஒரு காம்பினேஷனாக ஒரு 12 மணிக்கு போவேன். அப்புறம் நான் போய் சொல்லுவேன், அக்கா இதெல்லாம் முடிச்சிட்டேன், நீ போய் இதெல்லாம் பாரு அப்படின்னு நான் நடிப்பேன். கனி சொல்லுவான், உன்னை தெரியாதனமாக போட்டேன்னா ஒரு டார்ச்சர் பார்த்தாது நீ இன்னொரு டார்ச்சர் வேறு. அவங்க 4 மணி நேரம் தான் வருவாங்க, நீ 3 மணி நேரம் தான் வருவேன். ஒரே ஆஃபீஸில் உட்காந்துட்டு என் உயிரை எடுக்கிறீங்க அப்படின்னு. பட் என்னன்னா அது அகைன் ராதிகாக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டாக கனியும் அதில் வந்து உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரி பர்சன். ராதிகாக்கா வந்து இத்தனைக்கு டூவல் ரோல் வேறு. கனி இன்னைக்கு 5 hours அப்படின்னு அவங்க உள்ளே வரும்போது. பட் ஆனால் அன்னைக்கு மொத்தமாக என்ன வேணுமோ அக்காவோட போர்ஷன் ஃபுல்லாக எடுத்துருவார். பக்கா பிளானிங். அதுக்கப்புறம் கவுண்டர் ஃபுல்லாக எடுப்பார். அதே சீனோட கவுண்டர் எல்லாம் திருப்பி மற்ற ஆர்டிஸ்ட் வச்சு எல்லாம் எடுப்பார். அது எப்படி தான் அவங்க வந்து ஓவர் த ஷோல்டர்லாம் டூப் போட மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். பக்காவாக பிளான் பண்ணி டப் 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 டப்னு கனி பண்ணும். அது வந்து இன்னும் கான்ஃபிடன்ஸ் அக்காவுக்கு. ஸோ நான் 5 மணி நேரம் வந்து 4 மணி நேரம் ஆச்சு, நீ தான் எப்படி எடுத்துடுறியே. பட் ஆனால் உண்மையில் அது வந்து அவங்க ஒரு லேடி தாதா தான் ராதிகாக்கா. அந்த விஷயத்தில் என்ன சீன்னாலும் அந்த டக் 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 டக்குன்னு போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நடிக்க ஆரம்பிச்சு இந்த அரசி முடிஞ்சது. அரசி தான் செல்வியாச்சு. செல்வி முடிஞ்சது. நானும் ஒரு ஸ்டேஜில் அக்கா வந்து நான் கிளம்புறேங்க்கா, ஏன்னா அக்கா வந்து அப்போ ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் ரெடானில் கூப்பிடுச்சு. அப்போ நான் போயிருந்து சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். ஏன்னா அந்த ரெடானில் எனக்கு வந்து என்னென்னா ரொம்ப பிடிச்சது ஒன்று தான், அது பிடிக்காம போனது ஒன்று தான். காலையில் ஒரு 10 மணிக்கு போனோம்னா நைட்டு 11 மணி வரைக்கும் வெளியில் என்ன நடக்குது உலகமே தெரியாது. கிட்டத்தட்ட 16 சீரியல் அப்போ போயிட்டு இருந்துச்சு ரெடானில். 16ம் பார்க்கணும். நான் மேலே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ ஃபுல்லாக வந்து ரீவேம் பண்ணி ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ஒன் ஹவுஸ்க்குள்ளே இன்ஹவுஸ்லேயே எல்லாத்தையுமே கொண்டு வந்து எல்லா கதை விவாதத்துலையும் அக்கா உட்காருவாங்க. ஸோ அக்காவோட நான் உட்காரணும். 3/4 டைம் சுபா வெங்கட் இருப்பாங்க, நான் 3/4 டைம் நான் உட்காருவேன் அக்காவோட. அப்புறம் ப்ரொடக்ஷன், ரெடான் ப்ரொடக்ஷன் நான் அந்த சைடு பேரலாக பண்ணிட்டு இருந்தோம். இந்த சைடு அந்த வேலையும் பார்ப்போம். ரெடான் ஈவெண்ட்ஸும் பண்ணோம் அப்போ நாங்கள். ஸோ அதில் வந்து டோட்டலாக வெளியில் என்ன நடக்குது, உலகமில் என்ன இருக்குன்னே தெரியாமலே போயிடுச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன், அக்கா முடியல என்னால், கண்ணு மூடினா கூட சீரியலாக ஓடுது கண்ணுக்குள்ளே, நான் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன்க்கா அப்படின்னா. சரிடா உன் இஷ்டம். ஸோ நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு திருப்பி அப்போ தான் சொன்னேன், திருப்பி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம், பிஏஆர் சர்வே பண்ணலாம்னு சொல்லி அதுக்கான வேலைகள் எல்லாம் பண்ணிவிட்டு சரி வெளி ஸ்கிரிப்ட் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்போவே. ஸோ அப்பாவோட ஸ்கிரிப்டே எந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்த டைம் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பேர் யூஎஸ்லேருந்து தேவர் சப்போர்ட்டிங் மீ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் எல்லாமே. பாஸ் என்ற பாஸ்கரன் படம் தான் ஒரு நடிகராக உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த படம் இல்லை? பாஸ் என்கிற பாஸ்கரன் அப்படின்னு சொல்லி ஆர்யா வைத்து சிவஸ்ரீ பிக்சர்ஸ் வந்து ஒரு படம் தயாரிக்கிறாங்க. தினத்தந்தியில் அந்த ஃப்ரண்ட் குவார்ட்டரில் இருந்துச்சு. நான் சும்மா இல்லாமல் சின்ன அண்ணாக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நல்ல ரோல் இருந்தால் சொல்லுங்கள், நான் நடிக்கிறேன், நான் வாழ்த்துக்கள்ண்ணா அப்படின்ட்டு வச்சிட்டேன். அப்போ கூட வந்து என்னென்னா ஆர்யா தான் ஹீரோன்னு தெரியும், நான் இந்த தர எல்லாமே ஃபிக்ஸ்டு இல்லை, என்ன இருக்குன்னுலாம் கூட எனக்கு தெரியாது. இல்லைப்பா ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்க என்னென்னா வந்து நிறைய ஆர்டிஸ்ட் ட்ரை பண்ணுறாரு ராஜேஷ் சார். எல்லாருமே வந்து என்னென்னா அதில் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு மேலே இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்லி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அந்த கேரக்டரை. எனக்கு தெரிஞ்சு சேரன்லாம் கூட அப்ரோச் பண்ணாங்க. ஆமாம், அமீர் சார், சேரன் சார், எஸ்பிபி, சரண் சார், நண்பா எல்லாம் நிறைய பேர் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வராங்க. அவங்களுக்கும் என்னென்னா ஷூட்டிங் டைம் நெருங்கிட்டே இருக்குது. ஒரு நாள் என்னை கூப்பிட்டு நீ வந்து ஒரு வாட்டி ராஜேஷை பார்த்துரு ஆஃபீஸில். அப்போ ராஜேஷ் சார் பார்த்து, சார் வணக்கம் சார், எப்படி சார் நல்லா இருக்கீங்களா சார், அப்பா எப்படி எல்லாம், சரி சார் சரி சார் ஓகே சார்ன்ட்டார். அவர் வீட்டில் போய் அவன் மிஸ்ஸஸ்டையும் மாமியார்ட்டையும் கேட்டிருப்பார் பாருங்க, அந்த நல்ல தம்பியா சீரியல்லாம் நடிச்சாராமே, ஐயோ அவன் ஒரு கொலகாரன், அவனை போய் போட்டுறாத, அவனை மாதிரி ஒரு மோசமானவன் கிடையாது, எங்களுக்குலாம் அவனை பிடிக்க அப்புறமா அவன் நடிப்பான்லாம். அதாவது அவ்வளோ வெறுப்பு இருந்தது அந்த கேரக்டர் மேலே, நல்ல தம்பிங்கிற ஒரு. ஏன்னா ராதிகாக்காவை வந்து டார்ச்சர் பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து அப்போ ராதிகாக்கா தான் டெலிவிஷன் சூப்பர் ஸ்டார். ஸோ வந்து நம்மளை ஒரு நம்பியார் லெவலுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க. ஐயோ அவனா வேணவே வேணாம். ஏன்னா அந்த இதுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன், ஸ்கூலில் வந்து என் ஒய்ஃப் அப்போ ஒர்க் பண்ணாங்க வேளாங்கண்ணி ஸ்கூலில், கல்யாண ஹவுஸில் வந்து. அப்போ என் டாக்டர் வேறு மிஸ் அப்போ. ஸோ அவங்க வீட்டிலே இருந்தாங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் நான் ஸ்கூல்லேயே விட்டுறேன். அவங்க டீச்சராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி. ஸோ நான் அவங்கள இறக்கி விட்டுட்டு போகிறேன். ரியர்வியூ மிரரில் பார்க்குறேன், ஒரு 2-3 லேடிஸ் வந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. யாரும் சம்மந்தமே இல்லாமல் வந்து இறக்கி விட்டவன வந்து பேசுகிறாங்கன்னு போயிட்டேன். சாயங்காலம் அவங்கள பிக்கப் பண்ண போகும்போது கேட்டேன், என்னம்மா சொன்னாங்கன்னு. உன்னை இறக்கி விட்டு போகிறாரு யாருன்னு கேட்டாங்க. என் புருஷனை எப்படி அந்த கொலகாரனோட குடும்பம் நடத்த அப்படின்றாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க அவன் பயங்கர காமெடியான ஆளுங்க, பயங்கரமாக சிரிச்சேன். நீ வேறம்மா, நீ அரசியலாம் பார்த்தது இல்லையா. அதாவது அந்த கேரக்டரை அவங்க நிஜமா அதை டெய்லி அவங்க வீட்டுக்குள்ளே அந்த அப்போ தான் எனக்கு அந்த டெலிவிஷனோட இம்பேக்ட் என்னென்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க மைண்டில் போய் இருந்தது. அதே தான் இவங்க ராஜேஷ் சார் வீட்லேயும் வந்து சொல்லிட்டாங்க, ஐயோ அது போட்டிங்கன்னா உங்கள் கேரக்டரே காலி, படமே காலி, யாருக்கு லேடிஸ்க்கு அவரை சுத்தமாக பிடிக்காது அப்படின்ட்டாங்க. ராஜேஷ் சார் வந்து சின்ன அண்ணாட்ட சொல்லியிருக்காரு.
ராங் இமேஜ் இருக்குது அந்த கேரக்டர். இந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் இமேஜ் இருக்குது சார். நம்மளில் வந்து ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு அண்ணன், நல்ல ஒரு ஹியூமர்லாம் இருக்கணும். பயங்கர நெகட்டிவ் இமேஜ் இருக்குது லேடிஸ் கிட்ட. மிஸ் ஆச்சுன்னா டோட்டலாக மாட்டிக்கும் சார். நம்ம வேறு யாராச்சும் ட்ரை பண்ணுவோம். அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது எனக்கு சக்தி சார் வந்து சொல்லிட்டார், கேமராமேன் சக்தி சார் எங்கள் யூனிட்டில் இருக்கிறதுனால, சார் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த நெகட்டிவ் இமேஜ் இருக்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஆமாம் சார், கரெக்டு தான், நானே கண் கூட பார்க்குறேன். பழமுச்செல்லாம் போய் ஒரு குழந்தை அப்படி கிட்ட வந்துச்சுன்னா கூட நம்ம அந்த குழந்தைகிட்ட பண்ண டப்புன்னு பிடிச்சி இருப்பாங்க. பயங்கர அவர்ஷனில் தான் இருக்குது. நானும் வில்லனாக ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். இப்போ இந்த இமேஜோட ஒரு வில்லனா கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும், நெகட்டிவ்க்கு பண்ணலான்னு தான் பார்க்குறேன் சார். பாப்பா சார் ஏதோ பண்ணுவோம் அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு நாள் சீனு சார் ஃபோன் பண்ணி, சுப்பு நீ நாளைக்கு கும்பகோணம் கிளம்பணும். என்னண்ணா? இல்லை நீ பண்ணுறதுக்கு ஓகேன்ட்டார் ராஜேஷ். ஏன்னா நல்லா யோசிச்சுக்கிட்டீங்களா? ஏன்னா நீ எனக்கு சீனனா ரொம்ப ஃபேமிலி மாதிரி, நாளைக்கு அது ஏதாச்சும் இதனால மிஸ் ஆகிடப்போ. இல்லை சுப்பு பேசிட்டோம், நீ வந்துடு. நீ கிளம்பி போயாச்சு. போனால் ஃபஸ்ட்டு டே பாஸ் வந்து எக்ஸாம் போகிற சீனு, பிட்டு எடுத்துகிட்டு போகிறது முக்கியம் இல்லை தம்பி, அதை பார்த்து பாஸ் பண்ணுங்கிற ஒரு சீன். அந்த சீன் பண்ணும்போது ராஜேஷ் சாருக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருச்சு. அவர் ஒரு விஷயம் சொன்னார், நான் இப்படி பண்ணட்டுமா சார்னு சொல்லி நான் ஒன்று பண்ணேன், நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். ஒரு 2 நாளில் வந்து ராஜேஷ் சார் வந்து பயங்கரமாக டியூன் ஆகிட்டார். எனக்கு ராஜேஷ் சாருக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. பட் இப்போ என்னென்னா, ஆடியன்ஸுக்கு எப்படி வந்து எடுத்தோடனே இந்த இமேஜை பிரேக் பண்ணி கொடுக்குறதுங்கிறதுக்காக தான் அவர் ஃபஸ்ட்டு இந்த புல்லட்டில் வர சீன்லாம் எடுத்து, புல்லட்டில் வராருன்னு பார்த்தோன்னே இவரை வந்து நீங்கள் வந்து டெரர்லாம் நினைக்காதீங்க, இதயம் படத்தில் வர முரளி மாதிரி அங்கேயே ஆடியன்ஸை டியூன் பண்ணி ரொம்ப சாஃப்டான கேரக்டர்னா அந்த இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து எனக்கு ஆட் பண்ணார். அந்த இமேஜை பிரேக் பண்ணணுங்கிறதுக்காக வந்து ராஜேஷ் சார் அதை பண்ணார். இதெல்லாம் முடிஞ்சு நாமக்கல்லில் போய் நாங்கள் அந்த மல்லிப்பூ சீன்லாம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோம்னு சொன்னார். சார் நான் சொன்ன தப்பாக அனுப்பிச்சு மாட்டீங்களேன். என்ன சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் பெரிய ப்ரொடியூசரோட பையன், நீங்களே ப்ரொடியூசர், அவ்வளோ பெரிய ரைட்டர் வந்து சார் நான் வந்து உங்களை கூப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு டே ஒரு வேளை எனக்கு உங்களோட செட் ஆகலைன்னா, நான் உங்களை செட் ஆகலைன்னு சொல்லி எப்படி சொல்கிறதுங்கிற ஒரு பயம் தான் எனக்கு ரொம்ப இருந்தது. ஏன்னா நான் உங்களோட ஒர்க் பண்ணதில்லை. இன்னொன்று உங்களோட இமேஜ் ஒன்று இருந்தது. அதனால் நான் சீனு சார்கிட்ட சொல்லிட்டேன், நான் எடுக்கிறேன் சார், செட் ஆகலைன்னா உங்கள்கிட்ட சொல்லிடுவேன், நீங்கள் தான் அதை அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் சீனு சார்கிட்ட சொல்லிட்டு தான் சார் வந்து பண்ணேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு சீன் நீங்கள் நடிக்கும் போதே எனக்கு மைண்டில் நீங்கள் தான் அண்ணங்கிறது எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சார். ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் சொன்னேன், நான் அப்படியே பார்த்தேன் சார், நல்ல வேலை சார் என்கிட்ட நீங்கள் இதை சொல்லலை, ஏன்னு சொல்லிடுறீங்கன்னா போனான்ட்டு போயிருப்பேன். பட் ஆனால் நான் இது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை மிஸ் பண்ணிடுவேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, டோட்டலாக இருந்த நெகட்டிவ் இமேஜ் வந்து 200% பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு படத்தில் வந்து டிஸ்கஷனில் உட்காரும்போது ஃப்ரெண்டு கௌரவ்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணும்போது, இந்த நெகட்டிவ் கேரக்டர் நான் பண்ணேன் சார், நீங்கள் போய் நெகட்டிவ்லாம் பண்ணால் யார் சார் ஒத்துப்பாங்க, அடப்பாவீங்களா? பாசிட்டிவ் ஒரு படத்துடைய இம்பாக்ட் அப்படியே மாறிடுச்சு. ஒரு பாடலாசிரியராக அப்பாவை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக நாங்கள் வந்து அப்பாவோட பாடல் தொகுப்பு இப்போது புக்காக போடலான்னு எடுக்கும்போது தான் தெரிஞ்சது, நிறையா பாடல்கள் எங்களுக்கே தெரியல அது அப்பா எழுதுனது தானே. இப்போ பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட 460 பாடல்கிட்ட அப்பா எழுதியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முரட்டுக்காலை வரைக்கும் எல்லா படமும் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள். அப்போ அதுக்கப்புறம் அப்போ பாட்டு எழுதுறதை குறைச்சிட்டாங்க. ஆமாம், இது ஏன்றது வந்து இப்போ எங்களுக்கு ஒரு புதிதாக இருந்தது. நடுவில் அப்பாட்ட நாங்கள் அதை கேட்கவும் இல்லை, ஏன்னா எங்களுக்கு அப்போ அது தோணவும் இல்லை. சரி இது யார்கிட்ட கேட்டால் சரியாக இருக்குன்னா இளையராஜா மாமாட்ட கேட்போம். ஏன் மாமா அப்பா பாட்டு எழுத விட்டாங்க, ஏன் குறைச்சிட்டாங்க, அப்புறம் ஒரு பாட்டு ஏதாச்சும் அந்த மாதிரி தானே எழுதிக்கிட்டு வந்திருக்காங்க. இல்லை அவங்களுக்கு வாலி சார் வந்து அப்பா பார்த்தாங்களாம், ஏன் பஞ்சு கதை எழுதுகிற, திரைக்கதை எழுதுகிற, வசனம் எழுதுகிற, ஃபைனான்ஸ் பண்ணுற, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற, படம் ப்ரொடியூஸ் பண்ணுற, இதில் பாட்டியும் நீ எழுதுனீன்னா எனக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான். நான் என்ன பண்ணுறது ஆனால் என்னென்ன அப்பா தூய்படுதேன். இல்லைடா விஸ்வநாதன் இருந்த வரைக்கும் நாங்கள் ரெகுலராக எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் ராஜா எல்லாம் புதுசாக வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப போய் கேட்கறதுக்கெலாம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே கண்ணாசன் கூட இருந்துட்டு அப்படி இருந்துட்டேன். ஆனால் என்னென்ன விளையாட்டா போச்சு, எல்லா படத்துக்கும் இனிமேல் நீங்கள் எழுதுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அப்போ எழுதுறதே விட்டாங்களா. அதுக்கப்புறம் வாலிக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. வாலி சார் வந்து கண்டினியூஸாக இது பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா அப்பா தான் என்கிட்ட சொன்னாங்க. அப்பா வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது சொன்னாங்க, பொன்னெழில் பூத்தது பாட்டு எழுதின உடனே எம்ஜிஆர் வந்து கூப்பிட்டாராம். எம்ஜிஆர் சார் வந்து அப்பாட்டு சொன்னாரா, பஞ்சு நீ இங்கே வந்துரு அப்படின்னா. அப்பாவுக்கு என்னன்னா, அப்போ வந்து எம்ஜிஆருக்கும் கவிஞருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்த பீரியடில் நல்லா இருக்கும்போது போனால் அது வேற மாதிரி இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும்போது போனால் அதை அவரை அவமதித்த மாதிரி ஆகிடும்னு சொல்லி அப்பா அதை ரொம்ப நாசுக்காக வந்து எம்ஜிஆர் சார்கிட்ட அவாய்ட் பண்ணிட்டாங்க பிறகு. ஆனால் அது எம்ஜிஆர் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்துச்சான் அப்பா மேலே. அது பஞ்சு சொல்கிறது கரெக்டு தாங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் வந்து கற்பகத்தில் வந்து பாட்டு எழுதுறதுக்கு வந்து கவிஞரியாவை இது பண்ணும்போது கவிஞரியா வந்து அப்போ சேலரி பேட்டர்னை மாற்றிட்டாராம். பாட்டுக்குங்கிறத விட்டுட்டு படத்துக்கு சம்பளம் அப்படின்னோடனே கேஎஸ்ஜி சார் சொன்னாரா, நான் ஒரு பாட்டுக்கு நான் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன், அதே நீ 25 நீ ஃபிக்ஸ் பண்ணுற, நான் 10 பாட்டு வச்சேன்னா 50,000 ரூபா கொடுக்குறேன், உனக்கு என்ன? இல்லைங்க அவர் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டார்.
சொல்ல சொன்னாருன்னு போய் அப்பா வந்து அப்போ கவிஞருக்கு மேனேஜராக போய் சொல்லியிருக்காங்க. கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் என்ன நினச்சிருந்தா 2 நாள் கழிச்சு பஞ்சு நீ எல்லா பாட்டையும் எழுது அப்படின்ட்டாங்க. அப்பா சொன்னாங்களா, ஏங்க இது என்ன வம்பா இருக்குது, நான் அவருக்கு சம்பளம் பேச வந்துட்டு அவரோட வர வேண்டியது ஏதோ நான் எடுத்துகிட்டு போன மாதிரி ஆகிடும், என்னோட குரு அவர், நான் அவர்கிட்டே இருக்கிறவன், நான் அந்த தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படின்னா. அப்போ தான் வாலி சார் வந்து கற்பகத்துக்கு எல்லா பாட்டும். ஸோ அப்போவே வந்து நிறையா வாய்ப்புகளை வந்து அப்பா வந்து குரு மரியாதை கருதி நியாயமான ஒரு விஷயத்துக்காக வந்து அப்போ அதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இப்படி வந்து வாலி சார் வந்து கவிஞரையாவுக்கும் வாலி சார் மேலே ரொம்ப பெரிய மரியாதை இருந்ததுன்னு சொல்லி வாலி சார் என்கிட்ட நிறையா வாட்டி சொல்லுவாங்க. வாலி சார் வந்து அப்பப்போ போர் அடிச்சது நான் ஃபோன் பண்ணாங்க, டேய் சின்னவனே வாடா வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னாரு. போவோம், நிறையா கதையெல்லாம் பேசுவோம். வாலி சார் எப்போ பாட்டு எழுதுவாங்க, சுப்பையா வந்து லிஸ்ட் எழுதுனான்னா ஆர்கெஸ்ட்ராக்கு எழுதிடுவாங்க, எல்லாம் எழுதுவாங்க, கீழே வாலின்னு போட்டு பிளாங்காக தான் இருக்கும். ராஜா மாமாவும் ஃபில்அப் பண்ண மாட்டாங்க, அப்பாவும் ஃபில்அப் பண்ண மாட்டாங்க. அதோட ஒரு பிளாங்க் செக் தான் போகும் வாலி சாருக்கு. ஓ, சம்பளம் அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணி அவர் ஃபிக்ஸ் பண்ணிப்பார். 2000 ரூபாய் அப்படின்னுவார். சம்மந்தமே இருக்காது. அவர் வெளியில் வாங்குறதுக்கும் அப்பா கிட்ட அவர் வாங்குற சம்பளத்துக்கும் ஏதோ வாங்கிக்கணுங்கிறதுக்காக வாங்கிப்பார். டிமாண்டே கிடையாது அப்பா கிட்ட. மாயக்கண்ணாடிக்கு எழுதும்போது 1 லட்ச ரூபா வாங்கிட்டுருக்காரு பாட்டுக்கு. சேரன் சார் படத்துக்கு மாயக்கண்ணாடி வாலி சார் எழுதும்போது வாலி சார் இப்போ ஒரு பாட்டுக்கு 1 லட்ச ரூபா வாங்கிட்டுருக்காரு. எங்கள்கிட்ட வந்து மொத்தமாகவே 4 பாட்டுக்கு வந்து 25,000 ரூபாய் என்ன ஃபில்அப் பண்ணிக்கிட்டார். அவ்வளோதான் ஃபில்அப் பண்ணார். அப்பவும் பிளாங்க் செக் தான். தாஜ் இது அடையார் பார்க்கில் தான் கம்போசிங் நடக்குது. அப்பா வந்து அண்ணா நீங்கள் எல்லாம் எழுதிருங்க அப்படிங்கிறாங்க. சரி பஞ்சு அப்படின்னா அங்கே டேய் செக்கு கொடுன்னு நான் வந்து எழுதிட்டேன், எடுத்துட்டு அவர்கிட்டே கொடுத்துட்டு ஃபில்அப் பண்ணிப்பாங்க. ஏன்னா நான் சைன் பண்ணேன் அப்போ மாயக்கண்ணாடி படத்துக்கு. சரி ஓகேடா அப்படின்னு வாங்கி அந்த வெத்தலை போட்டு கீழே அந்த இதில் அந்த ஒரு கண்ணாடி போட்டு ஒருத்தர் ரெஸ்டன்ட் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்துட்டார். 25,000 தான் செக் வந்துச்சு மறுநாள். நான் எப்படியும் வந்து குறைஞ்சபட்சம் வந்து 5 பாட்டு எழுதியிருக்காங்க, ஒரு 3 லட்சம் ரூபா அப்பாவுக்குன்னா ஒரு அமௌண்ட் இது பண்ணுவேன். ஸோ அந்த விதத்தில் வாலி சாருக்கும் அப்பா மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் இருந்தது. இது எப்படி எனக்கு தெரிஞ்சது, இப்போ ராஜா சார் சொல்லும்போது தான் தெரிஞ்சது இதுதான்டா நடந்துச்சு. அன்றைக்கி வந்து வாலி சாருக்கு வந்து பஞ்சனை கொடுத்துட்டாங்க, நீங்கள் எழுதுங்க இனிமேல் எல்லாம். இப்போ வாலி சார் சொன்னாங்க, சும்மா அந்த 1 பாட்டு 2 பாட்டு கொடுக்குற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னா. ஆனால் எல்லா பாட்டும் நீங்கள் எழுதுங்க, ஏதாவது 1 2 வேணால் நான் எழுதிக்கிட்டுமான்னு கேட்டாங்களா. ஸோ அப்படி தான் எல்லா பாட்டுமே வாலி சார். நம்ம பேனரில் இது வரைக்கும் வைரமுத்து சார் எழுதுனதே கிடையாது. ஒரு பாட்டு கூட எழுதுனது கிடையாது. பிஆர் ப்ரொடக்ஷன்ஸில் எல்லா பாட்டுமே வாலி சார் தான். அப்பா இல்லைன்னா வாலி சார். வெளியில் ரைட்டர்ஸ்ன்றது வந்து அந்த வசந்த் சார் பீரியடில் அந்த டைமில் வந்தது தானே தவிர இளையராஜா வாலி சாரே தவிர வேறு யாரும் நம்ம அதில் இன்னும் வந்து இளையராஜா மாமா கார்த்திக் இவனை தவிர யாருமே இது வரைக்கும் மியூசிக் போட்டதே கிடையாது அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனதுலேருந்து. ஸோ அப்போ தான் பார்த்தோம் எவ்வளோ பாடல்கள் வந்து அப்பா எழுதியிருக்காங்கங்கிறது வந்து தெரிஞ்சுது. டெஃபினட்டாக அவங்க கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2000-2500 ஈஸியாக வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்பா பண்ணது வெளியிலே தெரியாது, சொல்லவே மாட்டாங்க எதையுமே, எதை பற்றியுமே வெளியில் அவங்க வந்து எனக்கு அதிகமாக நான் பண்ணேன். நாம் ராஜா மாமாவை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வந்து ஒரு பேட்டியில் கேட்குறாங்க. இறைவன் எனக்கு கொடுத்த பாக்கியம் அப்படின்னா, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட போகிறாங்க. அப்படி ராஜாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறது இறைவன் எனக்கு கொடுத்து, நான் ராஜாவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு அப்போ இன்றைக்குமே நான் சொல்லி நான் கேட்டதே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா சொல்கிறதுல வந்து 2 பேர் தான் கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததுலே 2 பேர் தான். ஒன்று கவியரசர் கண்ணதாசன், நீ எப்போ போய் கேளு தமிழ் கொட்டுவாங்க, அது வத்தவே வத்தாது. கற்பக விருட்சம்னா அது. இன்னொன்று ராஜா, நீ போய் அவன்கிட்ட மியூசிக்னு எப்போ வேணால் போய் நில்ல, அது கொட்டும். ஒரு பக்கம் கவி, ஒரு பக்கம் இசை. தலைவா படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி விஜயோட உங்களுக்கு பழக்கம் உண்டா? விஜய் சார் வந்து எனக்கு பழக்கமே கிடையாது. தலைவா ஒர்க் பண்ணுற வரைக்கும் வந்து விஜய் சார் வந்து எனக்கு பழக்கமே இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்ததுண்டா, பேசியிருந்துண்டா? எங்கேயாச்சும் இந்த ரெசிடென்சியில் வந்து சஞ்சீவ் அவங்க சாய் அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ நானும் ரெசிடென்சிக்கு தான் ரெகுலராக போவேன். அங்கே ஒரு ஹலோ ஹாய் அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் அதிகமாக பேசினதே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து தலைவா ஷூட்டிங் அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப பழக்கம் இல்லையேன்னு சொல்லிட்டு நானும் மார்னிங் செட்டுக்கு போனேன், எல்லாருக்கும் ஹலோ சொல்லிட்டு நான் பாடு போய் உட்காந்துருவேன் கேரவேனில். அப்போ என்ன பொன்வண்ணன் சார், மோனோபாலா சார் இவங்களோட உட்காந்து ராஜாமாமா பாட்டு கேட்டுக்கிட்டு ஏதாச்சும் பழைய கதையெல்லாம் பேசிட்டு இப்படி இருக்கும். 2 நாள் கழிச்சு ராஜேந்திரன் சொல்லி அவங்க விஜய் சாரோட மேனேஜர் அண்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் அவர் வந்து கூப்பிட்டாரு. சார் கூப்பிட்டாங்க, என்ன நீங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டோம், கலகலன்னு வந்தால் போய் உட்காந்துக்கிறீங்க. இல்லைங்க, நீங்கள் பேசுவீங்களா மாட்டீங்களான்னு தெரியல, எனக்கு உங்களோட பெருசாக பழக்கம் இல்லை, நான் பாடு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்கள் ப்ரைவசி இது பண்ணக்கூடாது, அதனால தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னா எல்லாம் திருப்பி மனோபல எல்லோரும் ஒரு, ஏன்னா மேக்ஸிமம் எங்களுக்கு ரோட்டில் ஷூட்டிங். ஸோ என்னென்னா எல்லாம் ஒரே வண்டியில் உட்காந்துப்போம். விஜய் சார், நான், மனோபலா சார் எல்லாம் ஒரே வண்டியில் உட்காந்து ஜாலியாக அப்புறம் அப்படியே பேச ஆரம்பிச்சு பயங்கர ஃப்ரெண்ட்லியாக. வெரி ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா தூரத்துலேருந்து பார்க்கறதுனால நம்மளுக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிட்ட பழகும்போது ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பழகிற மாதிரி தான் இருந்தார் விஜய் சார். அஜித்தோட சேர்ந்து நீங்கள் நடித்த முதல் படம் மங்காத்தா தான் இல்லை?
அஜித் சார் வந்து மங்காத்தால ஒர்க் பண்ணோம். அது எங்கள் யூனிட்டுங்கிறதுனால, வெங்கட் பிரபு யூனிட்டுங்கிறதுனால வந்து செம்ம ஜாலியாக கலாட்டா எல்லாமே டே ஒன்லேருந்து அதை கலாட்டா பண்ண ஆரம்பிச்சாச்சு. எனக்கு 2 பேருமே ஆக்சுவலாக வந்து என்னென்னா, தலைவா ஷூட்டிங் பண்ணும்போது வந்து எனக்கு இங்கே ரிப்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ரோடில் ஓடி வந்து ஒரு இனோவாவில் அடித்து நான் கீழே விழுந்து நான் எந்திரிச்சு ஓடணும். அது எனக்கு என்ன நேரமானு தெரியல, நான் வேகமாக ஓடி வந்து இடித்தா கண்ணாடி விண்ட்ஷீல்டே உடஞ்சி நான் இனோவாக்குள்ளே விழுந்துட்டேன். விழுந்து திருப்பி கீழே விழுந்தா அந்த சைடு ஏஎல் விஜய் சார் பதறாரு, இந்த சைடு சில்வா மாஸ்டர் ஓடி வர்றாரு. எனக்கு அப்போ ஒன்றும் பெருசாக தெரில, இல்லை ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்ட்டு. விஜய் சாருக்கு பின்னாடி காரில் உட்காந்துருப்பாரு, கேள்விப்பட்டு வந்துட்டார். ஒன்றும் இல்லை நான் ஓகே தானே எல்லாம் இல்லைண்ணா இன்றைக்கி வேணால் கேன்சல் பண்ணால் பண்ணிடலாம், ரெஸ்ட் எடுங்க. இல்லை ஒன்றும் இல்லை பிரச்சனை. ஸோ அப்புறம் அந்த ரோடில் ஃபுல்லாக ஃபைட் சீக்வன்ஸு, நான் கீழே படுத்துருக்கணும், அவர் என்னை தூக்கணும் எல்லாம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்கிட்ட வந்து உட்காந்து நான் இப்படி பிடிச்சி தூக்குவேன், இங்கே வலிக்குதான்னு பாருங்கள், இல்லை நான் கொஞ்சம் மெதுவாக தூக்கட்டுமா, இல்லை நீங்கள் எந்திரிச்சிடுறீங்களா, தலை கீழே பற்றக்கூடாதுன்னா நீங்கள் கீழே விழும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்வா மாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு ஃபுல்லாக கீழே இருக்கேன், நீ கேப் அது இதெல்லாம் ஃபுல்லாக போட சொல்லி அப்படி பார்த்துக்கிட்டாரு சார். அதே மாதிரி நைட் நான் ரூம் போனதுக்கப்புறம் கூட ஒழுங்காக ஆல் ரைட்டாக கேளுங்க, செக் பண்ணுங்க எல்லாம் சொல்லி ஆள் அனுப்பிச்சு செக் பண்ணதெல்லாம் பண்ணி அதை அந்த மாதிரி பார்த்துக்கிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, அந்த ஷூட்டிங் முடிஞ்சது, நான் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே நிமிர்தலில் போயிட்டு வந்தது. அங்கே என்னாச்சு, மங்காத்தா ஷூட்டிங்கில் வந்து பேங்காக்கில் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஒரு ஃபிஷ் ஆயில் மாதிரி ஏதோ ஒன்று, அந்த டக்குன்னு ஷார்ட்டுக்கு பிரபு என்ன சொல்லிச்சு, ஆனால் இது அப்படியே கடிச்சிக்கிட்டே நில்லுங்க அப்படின்ச்சு. கடிச்சிட்டே இருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக ஃபிஷ் அப்போ அலர்ஜி. எனக்கு அதில் ஃபிஷ் ஆயில் இருக்கும் தெரியாது, அது சிக்கன் சாத்தே. ஆனால் அவன் பேங்காக்கில் வந்து எல்லாத்துலேயும் ஃபிஷ் ஆயிலை ப்ரஷ்ஷில் போட்டு தடவிடுவான் பாருங்க. அது வாயில் வச்சோன்னே இந்த சைடெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பிரபுட்டு சொன்னேன், பிரபு இது டக்குன்னு ஃபேஸ் வீங்கிடும் பிரபு, எனக்கு க்ளோஸ் ஏதாச்சும் இருந்தால் டக்குன்னு எடுத்துரு அப்படின்னோடனே, இல்லை நான் அஜித் சார் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போய் பிரபு சொல்லுறது மாதிரி சும்மா, ஐயோ ப்ளீஸ் அவர் ஃபஸ்ட்டு அவர் எடுங்க, அதாவது நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் எடுங்க, எந்த ஃபஸ்ட்டு எடுங்கலாம் சொல்லு. டக்குன்னு வந்துச்சு பிரபு, டக்குன்னு ஒரு 2-3 க்ளோஸ் எடுக்க ஆரம்பிச்சோன்னே இந்த சைடெல்லாம் ரெட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. நான் பிரபுட சொன்னேன், இது இன்னைக்கு கண்ட்ரோல் ஆகாது, இது வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் போடும் பிரபு. மருந்தும் ஆக்சுவலாக எனக்கு அப்போ சரியாயிடுச்சுன்னு சொல்லி நான் மருந்தும் கையில் எடுத்துகிட்டு போகல. நம்ம ஃபிஷ் நான் அப்போ வந்து மோஸ்ட்லி வெஜிடேரியனாகவே மெயின்டைன் பண்ணிட்டேன். பேங்காக்கில் போய்ட்டு ஷார்ட்டுக்கு சிக்கன் தானேன்னு சொல்லி வாயில் வச்சது ஆயிடுச்சு. பின்னாடி ஒரு அப்புறம் அவங்க மேலே போய் அஜித் சார் போர்ஷன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி ஒரு இடத்துல போய் ஒரு திண்ணையில் மாதிரி ஒரு இது மாதிரி இருந்தது, படுத்துட்டேன். முடியல, அந்த இச்சிங்னஸ் வந்துச்சு, படுத்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் ஃபேஸ் சப்சைட் ஆகிடுச்சு. ஃபேஸ் சப்சைட் நான் பிரபுகிட்ட சொல்லிட்டேன், பிரபு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொல்லிட்டேன், ஃபேஸ் சப்சைட் ஆகிடுச்சு, எடுக்க ஆரம்பிச்சிடலான்னு. எந்திரிக்கும் போது அந்த தெரிஞ்சது பாடி வேறு மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. சட்டையை கழட்டினா பட்டையே உடம்பு ஃபுல்லாக ரெட். அஜித் சார் பார்த்துட்டேன், ஏ வாட் நான்சென்ஸ், என்ன இப்படி அப்படி வரும். இல்லை சார் எனக்கு ரெகுலராக வரதான், மாத்திரை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கே இருக்காது உடம்புல. இது இல்லை இதுக்கு என்ன மெடிசன், என்ன யாரும் இங்கே போங்க லோக்கலில் யார் செக் பண்ணி என்ன சாப்பிட்ட மெட்ராஸில். ஸோ அந்த மாதிரி எவ்ரிபடி அவங்களுக்கு என்னென்னா அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க கூட இருக்கிறவங்கள. அந்த மாதிரி 2 பேருமே அந்த விஷயத்தில் வந்து பழகிறதுக்கு வந்து அவ்வளோ இனிமையானவங்க. வெளியில் சொல்கிற மாதிரியோ அந்த 2 பேரும் இப்படி ஹெட் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, 2 பேரும் வந்து அப்புறம் ஆக்சசிபிள் கஷ்டம் எல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. 2 பேருமே ஸோ நைஸ், ஸோ ப்ளசன்ட். 2 பேருமே அந்த அந்த ஹேங்கப் இல்லை. எப்படி நம்ம ரஜினி சார், கமல் சார் எப்படி நம்ம வீட்டில் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணோமோ அதே கம்ஃபர்டபுள் ஃபீலிங் தான் வந்து அஜித் சார்ட்டும் விஜய் சார்ட்டும் இருந்துச்சு. சூர்யா பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நம்ம பூலாம் கேட்டு போகிற டைம், அதுக்கு முன்னாடிலேருந்தே சிவகுமார் அங்கிளோட இருந்த இப்போ அவங்க நட்பு காரணமாக சூர்யா வந்து நம்மளுக்கு எப்போவுமே நல்ல நண்பராக இருந்தேன். இப்போ எனக்கு ரீசெண்டாக வந்து நம்ம வீட்டு பிள்ளையிலேருந்து வந்து சிவா பயங்கர க்ளோஸ் ஆகி சிவா இந்த என்னையும் சிவாவையும் ஒன்று சேர்த்தது வந்து நாங்கள் 2 பேருமே ஃபுட்டி, உணவு பிரியர்கள். கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம் சிவா, நான் நல்லா சாப்பிடுவேன், சிவா கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். பட் ஆனால் எது எங்கே கிடைக்குங்கிறதுல 2 பேருக்கும் போட்டி. இந்த ஊரில் அது கிடைக்குமா, அந்த ஊரில் இது கிடைக்குமா, போகிற வழியில் இங்கே சாப்பிட்றோமோ அங்கே சாப்பாட்டு விஷயத்தில் வந்து நாங்கள் 2 பேரும் இணைய ஆரம்பித்தோம். பட் ஒரே வேவ் லென்த் 2 பேருக்கும், 2 பேருமே லைக் மைண்டடாக இருந்து சிவா இஸ் பிரிட்டி ஆக்சுவலி வெரி க்ளோஸ் டு மீ. இப்போ சொல்லுன்னா சிவாவோட ட்ராவல் ஆனது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் என்ன கார்த்தியும் அதே தான், சூர்யாவோட அந்த பழக்கங்கள் இருந்ததுனால வந்து பிரியாணியில் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக கார்த்தியோட ட்ராவல் ஆனோம். என்னென்னா எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, இல்லை அப்பா நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்கங்கிறதுனால அந்த ஐஸ் பிரேக்கிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு அதுவே பாதி விஷயத்தை வந்து டைம் சேவிங் சார் ஐம் ஸோ அதெல்லாம் தேவையே படல. டச் அவுட் அதெல்லாம் அப்பா கொடுத்தது தான். நம்ம உள்ளே போயில சார் என்ன இருந்தார் சன்னுங்கிறது அவங்களுக்கு மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு அப்பா வந்துடுவாங்க. அதனால அது வந்து அந்த அந்த ஐஸ் பிரேக்கிங் டைம் வந்து எனக்கு எந்த ஆர்டிஸ்டோடையுமே தேவைப்படல. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.